Correct. So chapter 10 vector algebra. சொல்றேன் வெக்டர் அல்ஜிப்ரா பத்தி உனக்கு என்ன தெரியும்? வெக்டர்னா என்ன? அப்ப வெக்டர்னு ஒரு நேம் வரணும், இன்னொரு நேம் என்ன? வெக்டர் லைன் அதுக்கு பேர் என்ன? சார் வெக்டர்னா வந்துட்டு நம்ம ஒரு ஒரு வேரியபிள் மேலே நம்ம கேப் ஐ கேப் ஜே கேப் கே கேப் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் சார். ஓகே. சரி ஓகே. நீ ஒரு ஐடியா சொல்லிக்கிற. இது வந்து ஐ கேப், ஜே கேப் போடுறது வெக்டரான்னு கேட்குறீங்க. சரி. அப்போ ஐ கேப் இது ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர். இந்த மாதிரி வந்து ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியுங்களா? கேப்னா சார் டைரக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே. இது டைரக்ஷன் இருக்குங்களா? இல்லையா? இது டைரக்ஷன் இங்கே ஏரோ மார்க் இருக்குதா? இது ஏரோ மார்க் இருக்குதா? கேப்னா இதான் கேப்பு. ஓகே. சரி. இப்போ வெக்டருக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டீங்க. ஐ கேப், ஜே கேப் பற்றி சொல்லிக்கிறீங்க. ஆக்சுவலாக பிசிக்ஸில் படிப்பீங்க கரெக்டுங்களா? ஆமாம் சார். சரிங்க. வெக்டர் இருக்குதுன்னா அப்போ இன்னொரு நேம் என்ன? அப்போ இப்போலாம் நம்ம பார்க்குறது என்ன? இப்போ ஒரு 10ன்னு எழுதுறீங்க. அப்போ இந்த 10ங்கிறது என்ன? 20ன்னு எழுதுறீங்க. இது 20ங்கிறது ஒரு நம்பர். இதெல்லாம் என்ன? நம்பராக இருந்தாலும் இதுக்கு நேம் என்ன? அப்போ அல்ஜிப்ரா சார். அல்ஜிபிரிக்கு ஓகே. ஸ்கேலர். ஸ்கேலர். ஓகே. எதுவுமே ஓகே. இல்லாத ஒரு நம்பரோ இல்லை ருபீஸ் 10 அப்படின்னு கொடுத்துட்டாவோ இதுக்கெல்லாம் வந்து இது ஸ்கேலர். அப்போ வெக்டர்னா சம் ஸ்பெஷல் டைரக்ஷன் பற்றி சொல்கிறீங்க. டைரக்ஷன் மட்டும் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கொஸ்டின். சரிங்களா? அவன் வெக்டரோட அழகாக டெபினிஷன் ஒன்று சொல்கிறானுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா டெபினிஷன் ஆஃப் வெக்டர் ஏ குவானிட்டி. என்ன சொல்கிறோம்? ஏ குவானிட்டி that has magnitude as well as magnitude இருக்கணும் as well as direction இருக்கணும். that is a very important. நீங்கள் ஆல்ரெடி டைரக்ஷன் சொல்லிக்கிறீங்களா? டைரக்ஷன் இன்வால்வ் ஆகுது, மேக்னிடியூடு இன்க்ளூட் ஆகுது. சரிங்களா? இஸ் கால்ட் ஏ வெக்டர். ஸோ வெக்டரோட பேசிக் டெஃபினிஷன் இதுதான். அப்படி மீனிங் என்ன? மேக்னிடியூடு இருக்கணும் அண்ட் டைரக்ஷன் இருக்கணும். ஸோ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். சரிங்களா? ஒரு டூ வீலர்லேயோ இல்லை இப்போ ஒரு ஃபோர் வீலர்லேயோ நீங்கள் ஒரு பிளேஸ்க்கு வந்து ரன் ஆகுது. என்ன சொன்னேன்? ஒரு பிளேஸ். அதில் வந்து நீ ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ரன் போகிறீங்க. ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க. சரிங்களா? 50 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் போகிறீங்க. அவ்வளோதான். அது எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறீங்க அதெல்லாம் நம்ம பற்றி தெரியாது. அப்போ ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறங்கிற மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலர். சரிங்களா? அங்கே எங்கே போகிறீங்க, எந்த டைரக்ஷனில் போகிறீங்க அப்படிங்கிற மென்ஷன் பண்ணால் இஸ் எ வெக்டர். 50 கிலோமீட்டர் ஸ்பீட் வித்து என்னது டைரக்ஷன் சொல்லும்போது எங்கே போகிறீங்க? ஈரோடு டு கோயம்புத்தூர், ஆர் ஈரோடு டு திருப்பூர், ஆர் கோயம்புத்தூர் டு திருப்பூர், அந்த மாதிரி. சரிங்களா? வித் டைரக்ஷன் வித் இன்வால்வ் பண்ணி சொல்லும்போது இஸ் கால்ட் எ வெக்டர். சரியாம்மா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா பூஜா? வெக்டர்னா என்னென்னு? மேக்னிடியூடுனா அதனோட வேல்யூஸ், டைரக்ஷனா நீங்கள் எந்த டைரக்ஷன் வச்சு மூவ் பண்ணுறீங்க. மேபி அப்வேர்ட் டவுன்வேர்ட். ஒரு கல் தூக்கி போகிறீங்க, மேலே போயிட்டு கீழே வரும். கரெக்டுங்களா? அப்போ அதுக்கு டைரக்ஷன் இருக்கும், ஒரு டைரக்ஷன் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் பிசிக்ஸில் படிக்கும்போது எல்சிஆர் சர்க்கியூட் அதெல்லாம் இருக்கும். எங்கேருந்து கரண்ட் ரன் ஆகும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஒரு ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே சுவிட்ச் போட்டிங்கன்னா அந்த கரண்ட் எங்கே போயிட்டு ஒரு லைட் எரியுது. கரெக்டுங்களா? ஒரு லைட் இருக்குதுன்னா அப்போ இந்த லைட்லேருந்து இங்கே போகுது, ஒரு டைரக்ஷன் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ எந்த ஸ்பீடில் போகுது என்னங்கிறத வந்து அந்த வோல்டேஜ் பொறுத்து மாறும். சரிங்களா? திஸ் இஸ் கால்ட் ஏ வெக்டர். அப்போ பிசிக்ஸில் மேக்ஸிமம் படிக்கிற நிறைய டேர்ம் பார்த்தீங்கன்னா வெக்டரில் தான் நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? புரியுதா பூஜா? இந்த வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குதுமா? இப்போ கேட்குதா சார்?